ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் பிரகாஷ். வெல்கம் டு பிரகாஷ் கண்டென்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி டே ரொட்டீன் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். இதுதான் என்னோடய ரூமு. இன்னும் பாருங்கள், படுக்கையை கூட இருக்குல்ல, மணி 10:30 ஆகுது. சரி வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா செய்வோம். Few inches later. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக ரூமை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தான் டிவி நேற்று ரிப்பேர் கொடுத்துருந்தேன். அவர் ஃபோன் பண்ணார், டிவி ரெடி ஆகிடும், பேக் லைட் போயிடுச்சு டிவியில். இங்கே தான் இருக்கும் டிவி, இதை பாருங்கள், அங்கே தான் இருக்கும் டிவி ரிப்பேர் ஆகிடுச்சு. நேற்று தான் ரிப்பேர் கொடுத்துருந்தேன். ஈவினிங் போல் ரெடி ஆகிடுமா, போய் வாங்கிக்கணும். இப்போ தான் கால் பண்ணி சொன்னாப்புல, பேக் லைட் போயிடுச்சு, 2500 ஆகுன்றாரு. கம்மியாக முடிங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன சொல்கிறாரு பார்ப்போம், ஈவினிங் தெரியும். சரி, இப்போ ரூமை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இவருக்காக பாருங்க, ஒரு தம்பி, நம்ம தம்பி. டேய் வெளில வாடா டேய். நானும் மதுரக்காரன் தாண்டா. திறந்தா ஓடி வந்துடும். இதை பாருங்க. இது பாருங்க, நீங்களே பாருங்க. ஒரு கையில் கேமரா வச்சுருக்கேன்னா அதான் இன்னொரு கையில் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். பார்த்தீங்களா, உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. ஒரு ஹாய் சொல்கிறா. போடாங்க, ஹாய் சொல்லு, ஹாய். அப்படியே வாங்க வெளியே போவோம். அடுத்து பாருங்க, இது எல்லாம் க்ளீன் பண்ணுங்க. ஒரே மண்ணாக இருக்கும். இது உள்ளலாம் பாருங்க, செம்ம மண்ணாக இருக்கும், ஒரே டஸ்ட்டாக இருக்கும். உள்ள எல்லாமே க்ளீன் பண்ணணும். அதை பாருங்கள், அதெல்லாம் பாருங்கள், போகிற வர்றதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அங்கே நிற்கிறான் பாருங்கள், அவன் தான் நம்ம பார்க்கறது. எங்கே போனாலும் அவரை கூட தான் போகிறது. வைபு அவர் கூட. அவர் ஒரு மாதிரி ஜாலியான கேரக்டர். ஆனால் எங்கேயுமே விட்டதே இல்லைங்க. அவன் பெட்ரோல் இல்லாமல் என்ன எங்கேயுமே விட்டதே கிடையாது. கரெக்டாக கூப்பிட்டு போய் கரெக்டாக பெட்ரோல் பங்க்கு முனையிலே நிறுத்திடுவோம். அவ்வளோ பாசக்கார பையன். தேங்க்ஸ்ப்பா. சரி வாங்க, அடுத்து இதெல்லாம் க்ளீன் பண்ண பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து சங்குப்பூன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன், டீ போட்டு குடிக்கிற மாதிரி. இது ஒரு நாள் போட்டு குடிப்போம். இது நானே இப்போ தான் பார்க்குறேன். சரி, இதெல்லாம் அப்படியே எடுக்கணும். போயிட்டு வர்றதுக்கு இதை பாருங்கள், போயிட்டு வர்றதுக்கு இதெல்லாம் அப்படியே வளைச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அடுத்து வெத்தலை, சாப்பிட்ற வெத்தலை தான். எல்லாம் எங்கள் அம்மா வச்ச செடி தான் எல்லாமே. இது பாருங்கள், எப்படி அடுத்த வீட்டுக்குள்ளே போது பாருங்க செடி. எல்லாம் க்ளீன் பண்ணணும். இது பாருங்கள், செங்கலை வச்சு முட்டு கொடுத்து வச்சுருக்காங்க எங்கள் அம்மா. இதை க்ளீன் பண்ணிட்டு மேலே அந்த படியிலேருந்து வரணுங்க. படியிலேருந்து க்ளீன் பண்ணணுங்க. ஏன்னா இப்போ திடீர்னு மழை பெய்யுதா. இப்போ நம்ம இங்கே க்ளீன் பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், அப்புறம் அந்த மழை தண்ணி அப்படியே வரும். அந்த வரும்போது கரெக்டாக அந்த மண்ணை அடிச்சுக்கிட்டே வரும். அப்புறம் திருப்பி இங்கே அப்படியே கரையாகும். அதனால் மேலேருந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி போகணும். சரி வாங்க அதை பார்ப்போமா. மக்கள்ஸ், இங்கே பாருங்க, ஒரு புழு இருக்குது. இது பாருங்களேன், தெரியும்னு நினைக்கிறேன். மண்ணில் தாங்க வந்து பார்த்துருக்கேன். இங்கே இதை பாருங்க, டைல்ஸில் வருது. இது அப்படியே இதில் விட்டுருவோம். புழு இருந்தால் நல்லது, ரொம்ப நல்லது.
மக்களே இங்கே பாருங்கள், இப்போ தான் ஆரம்பித்து எல்லாம் லைனாக பண்ணிக்கிட்டே வராங்க. அதுக்குள்ளே நம்ம மேலே இருக்க அண்ணாத்துக்கு பிடிக்கல போல் மழை பெய்ய ஆரம்பிக்கிறாரு. தூருது, இப்போ தான் தூருது பாருங்க, எல்லாம் தூத்தல் போடுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும். என்ன தான் மழை அடித்தாலும் இந்த வேலையை முடிக்காமல் விடுறதில்ல. மக்களே அதாங்க ஓரளவு எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இவங்க படியிலேருந்து மேலேருந்து வந்தாங்க. மேலேருந்து வந்து அப்படியே இங்கே போய் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் எடுக்கணும், அதான் பெரிய டாஸ்க்கு. அங்கே ஓரளவுக்கு தாங்க நம்ம பண்ண முடிஞ்சது. அது ரொம்ப எடுக்க முடியல. எடுத்ததுன்னா மொத்தமாகவே விழுந்துடும், கீழே விழுந்துடும். அது மாடி வரையும் போது பாருங்க அந்த செடி. என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்புறம் இதுலேருந்து காஞ்ச செடியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பக்கவாக இருக்கா எப்படி. அப்புறங்க இந்த செடியை பாருங்கள், இதை பாருங்கள். எங்கள் அம்மா இந்த செடியில் வந்து இந்த வெங்காயத்தோல்லாம் போடுவாங்க. அப்படி போடும்போது இந்த ஒரு வெங்காய செடி வந்துருக்குது பாருங்கள், புதுசாக முளைச்சிருக்குதுங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதெல்லாம் நம்ம விவசாயம் பண்ணும்போது அங்கே நிலத்துல தானே வரும். நான் இப்போ தான் தொட்டியில் பார்க்குறேன். இதை பாருங்களேன், அது அப்படியே முளை விட்டுருக்கு. சூப்பராக இருக்குல்ல. இது க்ளீன் பண்ணுறது கூட இல்லைங்க, அதை பெருக்கி முடிக்கணுங்க. அதை பாருங்கள், இங்கே இருந்து அது வரையும் பெருக்கிட்டு போகணுங்க. இப்போது பெருக்கி எல்லாத்தையும் வாரி எல்லாம் வைக்கணும். அப்புறம் இது பாருங்கள், இது வேறு என்ன கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. இங்கே இருக்குது, அப்புறம் இங்கே வேறு இருக்குது, அப்புறம் அங்கெல்லாம் வேறு இருக்குது. எப்படியும் நீ ஒரு நாள் ஆகிடும் போல். ஞாயிற்றுக்கிழமை இப்படி தான் போயிடுது போல். எனக்கு வேலையை முடிச்சுட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இந்த வேலை வந்துச்சு நமக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வேலைலாம் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இந்த வேலையை முடிச்சிடும் டக்குன்னு. மக்களே இங்கே பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேங்க. மேலேருந்து வந்துருக்குங்க. மேலேருந்து வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நான் மழை வரும்னு எதிர்பார்த்தேன். மழை தூரல் போட்டுச்சு, அதுக்கேற்ற மாதிரி தூரல் போட்டுச்சு கரெக்டாக. அப்புறம் திடீர்னு பார்த்தா வெயில் அடிக்குது. என்ன கிளைமேட்டுன்னு புரியலை. நான் மழை வரும் சரி தண்ணி ஊற்ற வேணாம் அப்படின்னு பார்த்தேன் செடிக்கலாம். மழை வரல போல். திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு தூரல் போடுது. என்ன கிளைமேட்டுன்னு புரியல. மழை வர்றது மயில் ஒன்றுக்கு தான் தெரியும். சரி இப்போ செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம போய் அப்படியே சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுங்க, இதை வேறு க்ளீன் பண்ணுங்க. இது இப்போ முடியாது, ஏன்னா அதுக்கே அரை நாள் ஆகிட்டு எனக்கு. இதை பாருங்கள், அதே மாதிரி இதையெல்லாம் பண்ணுங்க, க்ளீன் பண்ணுங்க. இதுவும் ஒரே டஸ்ட்டாக தாங்க இருக்குது. அது உள்ள அங்கேருந்து திருப்பி வரணுங்க. அங்கேருந்து திருப்பி வந்து இந்த எண்டு வரையும் முடிக்கணும். எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இது சொந்த வீடு இல்லை, வாடகை வீடு தான். இருந்தாலும் நம்ம எப்படி வச்சுக்கிறோன்றதில் தானே இருக்குது. இதெல்லாம் வச்சுருந்தா வீட்டுக்கு வரவங்க ஒரு நிம்மதியாக இருப்பாங்க, பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு. நான் அவங்களுக்கும் அந்த அவங்க வீடு அந்த மாதிரி வைக்கணுன்ட்டு ஒரு நினைப்பு வரும். அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. மக்களே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு என்ன சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போய் பார்க்கலான்னு பார்த்தா அம்மா சாப்பாடே செய்யலை. அம்மா காலையிலே வேலைக்கு போயிடுவாங்க. இன்றைக்கி காலையில் எதுவும் சாப்பாடு செய்யலையாம். எல்லாம் எம்டியாக இருக்குது. இது பாருங்கள், எல்லாமே எம்டியாக இருக்குது. கேட்டதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இது பாருங்கள், பிஸ்கெட் பாக்கெட் இருக்குது, ஒரு 100 ரூபா கேஷ் இருக்குது, ஒரு மாம்பழம். இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போதைக்கு மணி ஆல்ரெடி 12:30 ஆகிடுச்சு. ஒரு 1:30 மணிக்காக போயிட்டு பிரியாணி வாங்கி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அது ஞாயிற்றுக்கிழமை வரை அன்றைக்கி ஜாமுன்னு இருக்கும். இப்போ தான் ஏசியை போட்டோம் ரூமில். ஏசியை போட்டு கொஞ்ச நேரம் உட்காருவோம். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் டைம் லாப்ஸ் நிறையா பார்த்துருப்பீங்க.
ஃபுல்லாக வேலையாக இருந்ததா, அதான் டைம் லாஸ் விட்டு விட்டேன். அடுத்த வீடியோ வந்து அப்படியே பேசி போடுற மாதிரி vlogging தான். இந்த ஒரு டைமோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் நம்ம. இது சரி, இப்போ நான் அப்படியே பிரியாணி வாங்கிட்டு 1:30 மணிக்காக பார்க்குறேன். மக்களே, மில்க் பிஸ்கெட்டு எத்தனை பேர் இந்த மாதிரி தண்ணியில் நினச்சி சாப்பிட்ருக்கீங்க? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். நல்லா இருக்கும், உண்மையிலே சூப்பராக இருக்கும். உண்மையிலே நல்லா இருக்கும். பால் இல்லாத நேரத்தில் இப்படி தான் சாப்பிடுவேன். எல்லோருமே 96 நிறைய பேர் இந்த மாதிரி சாப்பிட்ருப்பீங்க. யார் யார் சாப்பிட்றீங்க கீழே சொல்லுங்கள். தண்ணியில் சாப்பிட்றது உண்மையிலே நல்லா தான் இருக்கும். பாலுக்கு ஒரு 80%, பாலில் முக்கி சாப்பிட்றதோட ஒரு 80% மாதிரி தண்ணியில் முக்கி சாப்பிட்றதா இருக்கும். வேறு யாருக்கு பிடிக்குமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தால நம்ம பார்ட்னர் நம்மளை கைவிட மாட்டாருன்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்க போகலான்ட்டு கிளம்புனேன். போய் சாவியை போட்டேன், ஆன் ஆகலை. அந்த இது ரொம்ப ஒரு வாரமாக நிறுத்தி வச்சிருந்ததில் அப்படியே பேட்ரி லோ ஆகி அப்படியே ஷெக் ஆகிட்டாப்புல. அதனால் ஆனே ஆகலை. இப்போ கடை வேறு இன்னும் ஒரு கிலோமீட்டரில் இருக்குது, பிரியாணி கடை வேறு. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஏதாவது பக்கத்தில் ஏதாவது கடை இருந்தால் மேகி ஏதாவது வாங்கி செஞ்சு தான் சாப்பிட்ணும், வேறு வழியே இல்லை. வண்டியில் சாவியே போடுறேன், ஆனாகலை. இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குதா? பேட்டரி லோ ஆயிடுச்சு. சரி விடு. மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டேன். 12 வோல்ட் வர வேண்டிய இடத்துல 3 வோல்ட் தான் வருது பேட்டரியில். பேட்டரி தான் டவுன் ஆகிடுச்சு. ஒரு வாரமாக நிறுத்தி வச்சிருந்தோமா, அதனால் பேட்டரி அப்படியே இறங்கிடுச்சு. இப்போ ஏதாவது பக்கத்தில் ஏதாவது கடையில் ஏதாவது மேகி ஏதாவது வாங்கி சாப்பிட வேண்டியதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. மக்களே, கடைக்கு போய்ட்டு மேகி வாங்கிட்டு வந்துட்டுங்க. மேகி வாங்கிட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு மேகி கூடவே 2 முட்டை சேர்த்து வாங்கிட்டு வந்துருக்கேன். 2 போட்டு செஞ்சு ஜம்முன்னு சாப்பிட வேண்டியதான். முட்டையை உடச்சி ஊற்றிட்டாங்க, ஜம்முன்னு வந்துக்கிட்டு இருக்கு. நான் 2 நிமிஷம் அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, மேகி ரெடி ஆகிடுச்சு. ஆவி பறக்குது, தெரியுதா? அப்படியே சாப்பிட வேண்டியதான். செம்ம சுடு. என்னதான் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வராது. உப்பு தான் கொஞ்சம் அதிகமாக போட்டு. இது டீஸ்பூன் இல்லை, கரண்டி தான். எங்கள் அம்மா நான்வெஜ் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. அதனால கிச்சனில் அந்தளவு நான்வெஜ் ஐட்டம் அவ்வளோ போகாது. ஒரு பாத்திரத்தில் நான்வெஜ் போட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றினா அப்புறம் கடுப்பாக சரியாக இருக்கும். சாமான் நிறையா ஆகக்கூடாதுல்ல. அதனால தான் ஸ்பூன் எடுக்காமல் சரி செஞ்ச கரண்டிலே எடுத்துட்டேன். இதே சாப்பிடுவோம், நம்ம வீட்டில் தானே. நீங்கள் எத்தனை பேர் இப்படி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். பக்கத்தான் இருக்கு, ஆனால் உப்பு தான் கொஞ்சம் அதிகமாக போட்டேன். மற்றபடி எல்லாம் ஓகே தான். உப்பு கொஞ்சம் அதிகம் லைட்டாக. சரி மக்களே, ஈவினிங் போய்ட்டு அந்த டிவி எடுப்போம். அதுதான் ஒரு பெரிய வேலை. அது எப்படி எடுக்க போகிறோன்னு தெரில. வண்டி வர ஆனால என்ன பண்ண போகிறோன்னு தெரில. மக்களே, இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:30 இருக்கும். டிவிக்காரர் ஃபோன் பண்ணார். இப்போ தான் டிவி ரெடி ஆகிடுச்சான். போகணும், போய் எடுத்துகிட்டு வரணும். இப்போ நடந்து போயிடுவேன், வரும்போது தூக்கிட்டு வரணும். அதுதான் பார்க்குறேன். எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னு தெரில. பார்ப்போம், ஏதோ ஆட்டோ கிட்ட வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க பார்ப்போம். மகளே, டிவி எடுத்துகிட்டு வந்து ஹாலில் ஃபிட் பண்ணிட்டு அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2500 ஆயிடுச்சு. அவர் குறைக்க மாட்டேன்ட்டார். அந்த எல்இடி ஸ்டிப்பு பின்னாடி ஒரு 4 ஸ்டிப்பு மொத்தமாக மாற்றிட்டு இருந்தது, ப்ளஸ் லேபரு. அதனால் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டார். அதனால் 2500 கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். அவர் கூட அப்படியே வண்டியிலே வந்துட்டேன். வந்து டிவி எடுத்துகிட்டு வந்து எங்கள் ஹாலில் ஃபிட் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி டே இப்படியே முடிஞ்சது எனக்கு. இதான் சண்டே ஒர்க் இன்றைக்கி. உங்கள் சண்டேலாம் எப்படி போச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறந்து நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.